இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூர்ண கொழுக்கட்டை. பூர்ண கொழுக்கட்டை வந்து நிறைய மெத்தடில் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல பூர்ண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பூர்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய், உங்ககிட்ட எது இருக்கோ அது விட்டுட்டு நல்லா துருவிய தேங்காய் 1 கப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுடணும். நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெல்லம் வந்து சும்மா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த வெல்லமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஆஃப் பண்ணும்போது இது ஆறினதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு அந்த மேல் மாவு எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன அரிசி மாவு இருக்கோ அது, கடையில் வாங்கின மாவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ண மாவாகவும் இருக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு எடுக்கிறேன். இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுத்தீங்களோ, எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். சிலது வந்து 1.5 கப்பு கூட வரும். நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் நீங்கள் 2 கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுனா அதுக்கு 2 கப்பு தண்ணி, இதுதான் வந்து அளவு. இதை வந்து இப்போ நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுடலாம். கரைச்சி விட்டுட்டு இப்போ வந்து இந்த மாவில் வந்து கொஞ்சமாக 1 சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் எண்ணெய் வந்து கொஞ்சம் விட்டுருக்கேன். எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய், உங்கள்கிட்ட எது இருக்கோ முன்னாடி சொன்ன மாதிரி அதுதான். நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். எண்ணெயும் போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி மாவு, அதையும் இதில் விட்டுறணும். இதை வந்து என்ன பண்ணணும்னா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் சிம்மில் தான் இருக்கணும். இதை வந்து நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லலாம் வச்சிடவே கூடாது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் வந்து அந்த டிஷ்ஷே நம்மளுக்கு வந்து பாழாக போயிடும். இப்போ வந்து நீங்கள் நான்ஸ்டிக் தவாவில் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இந்த மாதிரி கடாயில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நல்லா கிளறணும். இப்போ பார்த்திங்களா நம்ம ஊற்றும் போது இவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிக்குது. இதை அப்படி நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு. இப்போ வந்து இது மாவு வந்து நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது ஆக்சுவலி நல்லா வேகலை. இதை எப்படி வந்து வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுனா, நம்ம கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாவை வந்து தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த மாவு நல்லா அப்படியே ஒட்டியிருக்கு. இப்படி தொட்டு பார்க்கும்போதே இந்த மாவு வந்து நல்லா ஒட்டியிருக்கு. ஸோ இப்போ இது வந்து வேகலைன்னு அர்த்தம். அப்போ இதை இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கிளறதுக்கு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான்ஸ்டிக் தவானா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளறினா தான் வந்து நம்ம எண்டு ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நல்லா வரும். அதனால் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி எடுத்து போட்டால் இந்த மாதிரி விழணும். இது விழுந்ததுன்னா இது கரெக்டான ஸ்டேஜ். இன்னொன்று இல்லாமல் நல்லா தண்ணி வச்சு நல்லா கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து ஒட்டவே கூடாது. உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு தொட்டு பார்த்ததுக்கும் இப்போ தொட்டு பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை எடுத்து அப்படியே நல்லா ஆற விட்டுறணும். ஓகே, இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணுன்னா நல்லா இழுத்து பிசையணும். நல்லா நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து மோல்டு வந்து எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட என்ன மோல்டு இருக்கோ அந்த மாதிரி. நான் இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த மோல்டில் வந்து நம்ம முதல்ல எண்ணெய் வந்து நல்லா தடவிக்கணும். எண்ணெய் நல்லா தடவினதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி வச்சுக்கணும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் சைஸில் வச்சுக்கணும். 2 சைடுமே ஈக்குவல் சைஸில் இந்த மாவை வந்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நம்ம வைக்கும்போதே இந்த மாதிரி நல்லா நகருது பாருங்கள். இந்த மாதிரி நகரணும். நகர்ந்தால் நீங்கள் பண்ணினது கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த சைடும் பண்ணி விட்டுடலாம். பண்ணி விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இதில் வந்து பூர்ணம் வந்து வைக்கணும். பூர்ணம் வைக்கிறதுல வந்து ரொம்ப நிறையலாம் வச்சிடக்கூடாது. கொஞ்சமாக வைக்கணும். நிறைய வச்சிங்கன்னா வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அதனால் கொஞ்சமாக வைக்கணும்.
அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து பூரணம் வைக்கும்போது ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் கையில் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கையில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கொழுக்கட்டை வந்து பிடிக்கும்போது அந்த கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ வந்து இப்போது பூரணம் வச்சுட்டு இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் வந்து வெளியே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு கொழுக்கட்டை வந்து இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு அடியிலேருந்து நம்ம ஸ்லோவாக வந்து அதை எடுக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி மோல்டு கொழுக்கட்டையில் பண்ணும்போது இந்த மாதிரி அடியிலேருந்து ஸ்லோவாக எடுக்கணும். எடுத்தால் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். அடுத்து இந்த மோல்டை பார்க்கலாம். இதுலேயும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மாவு வச்சுட்டு 2 சைடுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேயும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் எடுத்துட்டு அடியில் வச்சு பொறுமையாக இதை எடுத்துடணும். அடுத்தது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பூண்டு கொழுக்கட்டை மோல்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மோல்டில் வந்து முதல்ல ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இதை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல பால் சைஸில் ஒரு உருண்டை பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டுட்டு நல்லா ஈவனாக வந்து இதை ப்ரெஸ் பண்ணணும். நல்லா அடியில் வரைக்கும் இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அதே மாதிரி தான் பூர்ணம் போட்டுட்டு இப்போது வந்து இதை அடிபாகத்தை வந்து மூடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு மாவில் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கையை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாவே இது வந்து நம்மளுக்கு இது தனியாக வந்துடும். இப்போ வந்து இந்த மேலே இருக்க மாவெல்லாம் வந்து நம்ம இப்போது நல்லா அழுத்தி விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த பூண்டு கொழுக்கட்டை ரெடி. இப்போ வந்து இதை எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இப்படி தலைக்கீழே திருப்பி வச்சுட்டு லைட்டாக அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும். பொறுமையாக ரிலீஸ் பண்ணால் பூண்டு கொழுக்கட்டை ரெடி. இப்போ வந்து மோல்டு இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மோல்டு இல்லாமல் நம்ம எப்போவுமே நார்மலாக பண்ணுற மாதிரி இந்த இலை கொழுக்கட்டை பண்ணலாம். இலை அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கில் பண்ணுறதை விட நீங்கள் இலையில் பண்ணிங்கன்னா எப்போவுமே சொல்கிற மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சைஸில் பண்ணிவிட்டு கையில் எப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா பூர்ணம் வந்து சென்டராக வச்சுட்டு அதில் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இலையை நல்லா மடித்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கார்னர்லாம் வந்து நம்ம நல்லா அழுத்தி விடணும். ஏன்னா இந்த பூர்ணம் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம நல்லா அழுத்தி விட்டாச்சு. இப்போ வந்து இது வந்து எந்த மோல்டுமே இல்லாமல் கையிலே நம்ம பண்ணின இலை கொழுக்கட்டை. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இலையுமே இல்லாமல் வெறும்னே கையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் சைஸில் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து அதை நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். நீங்கள் அழுத்தினீங்கன்னா நல்லா பிசைய வரணும். நான் சொன்ன ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வந்து அந்த மாவு வந்து வரும். இப்போ வந்து இதில் பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுடலாம். கையால் மடித்து விட்டுட்டு அந்த எட்ஜஸ்லாம் வந்து மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் வந்து நம்ம கையிலே பண்ணக்கூடிய ஒரு கொழுக்கட்டை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே மாதிரி நம்ம மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் பூர்ணம் வச்சுட்டு இது வந்து மேலே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி மூடி இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா கொழுக்கட்டையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து உங்ககிட்ட இட்லி தட்டு இருந்தால் நார்மலாக நீங்கள் அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெறும்னே அதில் அப்படியே கூட வந்து வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த இட்லி தட்டு மேலே இப்போ வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு வாழை இலை போட்டுட்டு ஒரு குழிக்கு வந்து ஒரு கொழுக்கட்டை அப்படின்னு வச்சு வேக வைக்க போகிறேன். மொத்தமாக இதில் வந்து ஓவராலாக ஒரு 5 கொழுக்கட்டை வந்து வைக்கலாம். வாழை இலைக்கு பதிலாக வெறும்னே ஒரு காட்டன் துணி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி பார்க்கும்போது அது வந்து எப்படி இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸியாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கிளாஸியாக தெரியணும். இந்த மாதிரி ஒரு மாதிரி வழுவழுப்பாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் இது கரெக்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இந்த பக்குவம்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான கிளாஸியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து 6 விதமான கொழுக்கட்டை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம்.
அது உங்களுக்கு அதில் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் கடாயில் வந்து ட்ரை பண்ணாமல் நான்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா விரிசல் அந்த ரொம்ப ஹார்டாக இருக்கிறது அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப க்ளாஸியாக சாஃப்டான கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.